ஒரு ரிலீஸ் ஆன பிறகுதான் கில்லி ரிலீஸ் ஆன பிறகு யாரும் காணும். அந்த காவேரி கீழே ஒண்ணு போட்டிருக்கான் பாத்தியா, தியேட்டர் ரீஓபன் ஆஃப்டர் ரெனோவேஷன் ஃபார் போட். எனக்கு என்னன்னா ஏன் இது வந்து 10 போடுவானுங்க, இப்ப பண்ண வெறும் 5ல நிறுத்திட்டானுங்க எல்லாரும். சரியான நடி வந்துச்சு அந்த வருஷம் நிறைய இல்ல அது பேருக்கு ஒருவேளை. விடுதலைக்காக நினைக்கிறேன், தெரியல. விடுதலை அப்படி இல்லடா, இவனுங்க இந்த வருஷம் 5 படம் தான்டா இவனுங்க மார்க்லயே வந்திருக்கும், அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன படம் இருக்கு சொல்லு? அதுக்கு மேல என்ன? இந்த 5 படம் தவிர வேற என்ன படம் இருக்கு சொல்லு? ஒரு நிமிஷம், 5 படம் லிஸ்ட் சொல்லு. ராயன் படம், மகாராஜா, வேட்டையனே, ஆமா அது நம்மால் படம். அதுக்கடுத்து இல்ல அரண்மனை இருக்குது. அரண்மனை ஓகே, அரண்மனை இருக்கு. டிமாண்டி காலனிலாம் எடுக்க வராதுடா, அது வந்து சின்ன படம் தான் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும், அது கவுண்ட்லயே வராது. டிமாண்டி காலனிலாம் எனக்கு பிடிக்கல, போய் பார்த்தேன், நல்லா தான் டூல. இது என்ன தியேட்டர்ல வந்து தியேட்டரோட இதுதானே, அவங்களோட ஃபுட்பால்ஸ் அதோட இதுதானே வச்சு தானே சொல்றானுங்க. அதான் இவங்களே ஏதோ போட்டிருக்காங்க இப்ப நோடு ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதுவும் போட்டிருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க தெரியல. ஓ அதனாலதான் இந்த இது போல ரினோவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்பால் வச்சு போட்டிருக்காங்க ஃபார் ரினோவேஷன். ஓகே ஓகே. வந்திருக்கு முந்தா நேத்து நைட் வரைக்கும் ஐயோயோ காதல் மன்னன் அஜித், ஐயோயோ காதல் மன்னன், ஐயோ தீனா வைப்ஸ். இன்னைக்கு என்னடா இன்னைக்கு என்னடா மூஞ்சி திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஏஐ நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதுதான் ஒரிஜினல். இது வந்து ஏஐ. ஒரே நாள்ல டை போச்சேடா, எப்படிடா அது? டை மேட்டர்டா, இவன் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதான் சொல்றேன், சும்மா வந்துட்டு இந்த மேக்கப் ஸ்டே இது பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல குறைச்சிட்டு வலிமைக்கு இதே தப்பு பண்ணான். இவன் என்னத்த சாப்பிடுறானா இல்ல என்னத்த எடுக்கிறான் இல்ல என்ன மெடிசன்னு தெரியல. நார்மலா ஒரே ஒரு சின்ன ஒரு வாரம் கூட இல்லடா, அப்படி ஒல்லியா தான் ஒரு நார்மல் டேஸ்ல ஒல்லியா வரான். அப்புறம் ஊதிடுறான். வந்து ஊதுறது என்ன, ஏதோ கமல் கெட்ட கூட மோசமா பண்ணுறான். ஆனா இதுல விக்னேஸ்வரா குமாரா இருக்காங்க. அதான் காலையில ஒரு ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன், அந்த டை அடிச்சது வந்து ஜிபி அஜித், வெள்ளை ஹேர் இருக்கிறது வந்து இது விடாமுயற்சி அஜித், கெட்டப் சேஞ்ச் தலை. இது அதெல்லாம் நீங்க கண்டல் பண்ணக்கூடாது. ரெண்டும் கேனதான். இதுலதான் சொல்லுவானேதான், ஒரு செருப்பு ஓட்டையா இருந்தா பரவாயில்ல, சூரிய டெம்ப்ளேட் மாதிரி ரெண்டுமே ஓட்டையா இருந்தா என்ன பண்றது? ஒரு புது டெம்ப்ளேட்டா தான் இருக்கும். என்ன படம் போஸ்ட்மேன் மாதிரியே சொல்லியிருந்தாங்க காலையில, கன்ஃபார்ம் அது சும்மா சொல்றாங்களா? விடாமுயற்சி என்ன படம்? விடாமுயற்சி அது ஆமா, அது டப்பிங் போர்ஷன் அது போயிட்டு இருக்கு. ஆனா ஓடி போனா எல்லாம் சத்தியமா ரொம்ப சிறப்பாக அடிப்பானுங்க. அதான் ஓடு வேலைன்னு விட மாட்டானுங்க. நின்னு அடிவான கூட பரவாயில்ல, ஓடி போயிட்டா ரொம்ப. விக்ரம் ரெடியா இருக்கான் போல, வரலாம் உள்ள கொண்டுடலாம். கரெக்டா ஓடலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ரெட்ஜைன்றனால தான் தயங்குறாங்க. இதே வேற யாரோ ஒரு மாதிரி இருந்தா மறுநாள் கூட ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ரெட்ஜைன் ஸ்கிரீன் மொத்தம் ஆக்குபை பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அதனால தானே பழப்பு ஓடுது சார். இது நம்மால் மாதிரி வர்றதுக்கு இன்னும் தனியா கெத்து வர்றதுக்கு வந்தா முடியாதானே. கேட்டா எங்க ஆள் தலை கார்பரேட் படத்தெல்லாம் நடிக்க மாட்டான்னு ஒரு காலத்துல கம்பூஸ் தான் நானுங்க. நீ கார்பரேட் வச்சுதான் பழப்பே கொடுத்து பாவோம். என்ன பண்றது? இல்லதான் திண்டுக்கல் நாங்க செயின் அந்த போட்டு தரப்போம் வேற அந்த மாதிரிதான். நான் தளபதி போட்ட விதை இல்ல, தளபதி போட்ட விதையில ஒரு மரம் முளைச்சதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மரத்தை இப்ப வேரோட இருக்கிறானுங்க லைக் ஆளாளுக்கு. ரஜினி வந்தா 2.0 லாஸ், தர்பார் லாஸ், லால் சலாம் லாஸ், வேட்டைன் லாஸ். அவர் தான் சொன்னாரு ஒரு நிமிஷம் இது முச்சுக்கிறேன். கங்குவா வந்தான், சரிவன் காப்பான் வந்தான், காப்பானுக்கு தான் லைக்கா ப்ரொடக்ஷன் அவனும் லாஸ் கொடுத்துட்டான். இப்பதான் ரஜினி இப்ப அஜித் வரான்.
அதான் பெரிய ஒரு மேடல் சொன்னார். லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களது இல்ல, என்னதுன்னு இருப்பாரு சைடு கேப்பல இருக்கிறதையும் ஊறி விட்டுறணும் போல. அந்த மனுஷன் ஏதோ போன் வித்து பொழைச்சிருந்தாரு சினிமா வெளிநாட்டுல. அந்த பணத்தை அடிச்சு எனக்கு மாதிரி ஊர்ல உட்காந்துக்கிறீங்களா ஹீரோ. டான் படம் ஓடிச்சு லைக்கால. அப்புறம் இந்த வடச்சனை அவன் அவன் கோ ப்ரொடக்ஷன் தானே வடச்சனை பண்ணானா இல்லையா? வடச்சனை தெரியல, அவன் வடச்சென்னை லைக்காவா கோ ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். லைக்கா தான் கோ ப்ரொடக்ஷனா இல்ல ப்ரொடக்ஷன். இதுவான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஞாபகம் இல்ல. டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். ஆனா டைட்டில் கார்டுல வரும். டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆனா உலக வரலாற்றுல ஒரு படம் டிவி கூட அதுவும் தமிழ்ல ஒருத்தர் பயப்படுறாங்கன்னா அது லால் சலாம் மட்டும்தான். வேற எந்த எம்மாபரிக்கரமாந்திர படத்துக்கு இந்த நிலைமை இருக்கு. கங்குவாகட்டும் லால் சலாம் வந்துருச்சு. அதுதான் அது வாய்ஸ் ஒரிஜினல் வரல, எல்லாம் டப்பு இது பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. தியேட்டர் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுல மிக்ஸ் பண்ணி தான் நெட்ல விட்டுருக்கானுங்க. எப்பாடி அது படமே மயிறு மாதிரி இருக்கும். இதுல எப்படி பார்த்தா என்ன பாருங்க. அப்பாவுக்கு தேசிய விருது கிடைக்குன்னு சொன்னாங்க, பாக்கலாம் என்ன மாதிரியான விருது கிடைக்குது. நான் பாத்துட்டேன், அது ஒண்ணுமே இல்ல. என்ன கேட்டா இல்ல, ஊருக்குள்ள இவனுக்கு பெரிய தலை மாதிரி காட்டுறதும், இவனுங்க மேட்ச் ஆட்டு இது பண்றதும், ஊர்ல கலவரம் நடக்கிறதும், ஆதி காலத்துல 2010 இந்த படத்தை விட்டா கூட ஓடிருக்காதுடா. அது ஃபுல்லா அது வந்து குழப்பி வச்சிருந்தாங்க. அது என்ன கருமாந்திரனே தெரியல. வந்து கையில தூக்கி குத்திச்சு அந்த பொண்ணு. நானும் அது வரும்போது இறக்கி பார்த்தனா ஒண்ணுமே புரியல. அது வாட்டும் போகுது. இல்ல சரி விக்னேஷ் இருக்காரா இந்த குமார் சரிவா ஷாம இல்ல, இந்த சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம் இருக்கும்ல, என்ன சொல்லிருங்க. அதான் அந்த படத்துல ஒரு ஊசி போட்ட உடனே அது கேவலமா ஒண்ணு நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு அந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு வெளியே வரும். அதான் அந்த உடம்பு வந்துட்டு பார்க்க ரொம்ப எங்கா இருக்கும். ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு உடம்புக்குது இல்ல, அந்த உடம்பு தான் அவளுக்கு ஒரிஜினல் உடம்புன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆகும். கடைசியில வந்துட்டு அந்த ஒரிஜினல் உடம்பு எதிர்பார்க்கும் போது பார்த்தா கிளவி ஆயிடுவா. கிளவியாகி உடம்பு ஒரு மாதிரி ஆறி ஒரு மாதிரி முடிஞ்சிடும். அது என்ன சொல்றது, சொல்ல முடியாது, அது அருவருப்பா இருக்கும். அதான் அந்த மாதிரிதான் நம்ம இயக்கி பாத்துருக்கேன். அந்த படத்தை பாத்துருக்கேன் நானும். அந்த மாதிரிதான் நம்ம இயக்க. பாடி ஷேமிங் பண்ண கூடாது. ஒரு டிக்கெட் முதல்ல இல்ல இப்ப ஒரு ஒரு லுக் விட்டுறன்னு எடுத்துக்க, ஒரு அடுத்த மாசம் ஏன் அடுத்த வாரம் கூட வச்சுக்கலாம், புரியுதா? ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு லுக்ல வந்துட்டு அடுத்த வாரத்துல கொஞ்சம் குண்டாயிடுறாரு, இல்ல உடம்பு போட்டுறாரு, ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. நேத்து போட்டோ விட்டு ஒரு நாள் ஆயிருக்கும் எனக்குடா. 2வது நாள் சார் ஆட்டோமேட்டிக்கா கேமரா பிடிக்கணும், வயிற்று கொஞ்சம் இழுத்து பிடிச்சு போற ஆளு ரிலீஸ் விட்டுருவாரு. போன படம் இந்த படத்துல வருமே, தனுஷ் படத்துல ஒண்ணு நசிரியா அந்த படம் என்ன, அந்த படம் பேர் கூட மறந்து போச்சு. நையாண்டி பட் பிச்சி நையாண்டி பிளாக் பஸ்டரா வேற இல்ல இன்ட்ரோ சீன்ல புறாவை பிடிக்கிறேன்னு கிணறு தாண்டவம் சூப்பரா இருக்கும். அந்த படத்தை தான் ஒரு பஞ்சாயத்து நசிரியா இடுப்பை காட்டுன்னு சொல்லி டூப் இடுவா. அது ஒரு சீனு, அதுக்கு டூப்பு வேற போட்டு அதை வேற எடுக்கிறானுங்க அவனுக்கு, மானங்கட்ட பசங்க. சிவனே தனுஷு அவனை நடுவுல விட்டு அடி வாங்க விடுறானுங்க. 3 நாளா பசங்க காய்ச்சின்னு காசுறானுங்க. சரியான காட்சி. காலைல போட்டவன இல்ல இப்ப நானே வந்துட்டு இந்த தனுஷ் எல்லாம் போட்டு இப்ப இதான் பெருசா அடிக்கல, அடிச்சேன் நம்ம வானவில் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் வச்சிருந்தேன், பெருசா அடிக்கல. என்னைக்குமே ஒருத்தன் நம்மள அடிக்கிறான்னு எடுத்துக்க, நீ வந்துட்டு அமைதியா நோட் பண்ணிக்கிட்டு அவன் படம் வரும், இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டுவான். இன்னொன்னு தனுஷ்லாம் யாருன்னு பார்த்தா அடிக்கடி இவ்வளவு என் கோர்ட்ல அவனுக்கு ஏரிங் பண்ணிக்குது, அவன் டைவர்ஸ் கேஸ் தெரியாதா? இன்னும் அவனுக்கு டைவர்ஸே ஒரு ப்ராப்பரா ஆகல. அதான் சொல்றேன், நிறைய மேட்டர்ல மாட்டான் தனுஷ் எல்லாம். அவன்லாம் இது தாட்டி மாட்டான். இன்னொன்னு இப்ப மாட்டட்டும் நம்ம அடிக்கிறது இல்ல, மாட்டட்டும் நம்ம அடிக்கிறதுன்றதை தாண்டி எல்லாம் சேர்ந்து அடிப்பானுங்க. என்ன பாரு, எல்லாம் சேர்ந்து நான் விஜய் ஃபேன் சொல்றேன், மத்த நாய்ங்கெல்லாம் ஒரு ஆர்மின்னு ஒரு மயிரா கூட மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா பாட்டை கூட சொல்ல தேவையில்ல, பாட்டை வச்சுன்னு கூட 10 ஐடி கூட தெரிய மாட்டானுங்க. இல்ல இவனுங்க இருக்கானுங்களே சூர்யா ஃபேன்ஸ், அவனுக்கு இன்னும் அது அமோகமா இருக்கும். ஹரிசோசியல் ஸ்டக்குல போட்டு வந்துடுறானுங்க, வாங்க சார் அப்படின்னு. ஆனா அப்படியே அதான் அப்படியே ஆளுங்க தெரிய மாட்டான். என்னடா இது,
சூர்யா மேனேஜர் தான், சூர்யா மேனேஜருக்கு மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து கூட எவனுமே தெரிய மாட்டான். அந்த ஜீப்ரா படம் பாத்தியா அலெக்ஸ்? நல்லா இருக்கு அலெக்ஸ், நேற்று நைட்டு தான் பார்த்தேன். யார் படம் ஜீப்ரா? ஜீப்ரா இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனா கமர்ஷியலா நல்லா இருக்கும். இன்னும் நேத்தான் பார்த்தேன், தமிழ் டப்பு. ஆமா, ஓடிடில இன்னும் வரல, இதுல தான் ரிலீஸ் பண்றாங்க, ஹெச்டி பிரிண்ட் தான். நல்லா இருக்கு, நீ பாரு, சூப்பரா இருக்கான்னு டேய் சொர்க்கவாசல் படம் ஹெச்டியே பிரிண்டே வந்துச்சுடா, ஹெச்டியாவே வந்துச்சுடா படம். சொர்க்கவாசல் படம் நல்ல ஸ்டோரி. அவன் ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸுக்கு எடுத்து விட்டான் படத்தை கொஞ்சம், மற்றபடி படம் நல்ல படம் தான். நீ இந்த படம் பாரு, நான் சொன்ன படத்தை பாரு, நீ ட்விட் போற அளவுக்கு நல்லா இருக்கும். ஜீப்ரா படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். பயங்கர ஒரு கேம் பிளே தான், இந்த கிட்டத்தட்ட இரும்பு திரை தனி கதை சொல்ல மாட்டேன், கதைலாம் சொல்ல மாட்டேன். பாரு, நீ ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல படத்துல. என்ன பெரிய கதை உங்களுக்கு வருது பாரு, இன்னொரு கதை கதையா இது வருதானே தெரியலையாடா, ஃபர்ஸ்ட் வரட்டும், அவனு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இவன மாதிரி ஒரு ஓடுகள் யாரா பாத்திருப்ப, அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம்னு வெச்சுக்கியா, சகல அடியா பாத்துக்க அந்த மாதிரி பைத்தியம். அவன் டீசர்ல பொங்கல் தாண்டா போட்டிருக்கான். அவன் வரமாட்டான்டா, அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவன். அதனால தாண்டா ஓடுகளின்னு சொல்றோம், புரியுதா? எவனாவது எந்த ஃபேன் பேஸாவது டீசர்ல போட்டு ஏதாவது மாத்துவாங்களா? வந்தோடனே வேற அவனுக்கு இல்லடா, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா துண்ணுபிட்டு காலையில பொங்கல் துண்ணுபிட்டு அந்த தை மாச குளிர்ல தியேட்டர்ல போய் உட்காந்துன்னு இருந்தா, இவனுக்கு வண்டியை ரோட்ல ஓட்டிக்கினே போவானுங்க. இந்த ஸ்லோ டைலாக் வேற பேசுவான், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு வேற வரணும். அதுவும் கார 2 வீல்ல ஓட்டுறான்டா. அதான் பார்த்தேன், அது வந்து ஆட்டோல வச்சுக்கலாம் போல. லாரி 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 லாரி. தம்பி ஆதவ் போலாமா, வா ஷூட்டிங்கு, மறுபடியும் ஷூட்டிங். அவன் ஓடனான்னு வச்சுக்க, கதற செய்வான்டா அவனை. அவன் ஓடனானா சத்தியமா மாமா ஓட வாய்ப்பு இருக்குதுடா, ஏன்னா அங்க நிக்கிறது ஏகே ஓடுகாலி நாய. ஆனா இல்லடா, பிப்ரவரி தனுஷ் படம் குபேரா வருது போல. அவன் ஒரு ஆளு, இவன் ஒரு ஆளு, 2 பேரும் சேர்ந்து. எனக்கு அதான் சப்ஜெக்ட் புரியல. பிப்ரவரியில வந்து எந்த படம் ஓடி முடிச்சா ஒரு தர்த்தனமே கிடையாது. இவனுக்கு என்ன தேத்துல பிப்ரவரி விடுறானுங்க? பிப்ரவரி நீங்க சந்தான படம் புரியுதா, அந்த மாதிரி லவ் படம் ஓடும். ஏன்னா வர்ற ஆடியன்ஸ் எல்லாம் பிப்ரவரியில இந்த படம் வருது, பிரதீப் படம் வருது, டிராகன். அதான் இல்ல, அந்த மாதிரி படம் தான் ஓடும். அவனுக்கு வர்ற ஆடியன்ஸ் மேக்ஸிமம் யங்ஸ்டர் தான் இருப்பான், புரியுதா? பிப்ரவரியில வேலை பார்த்தேன்னா அந்த மாதிரி தனுஷ் அடிக்க எதிர்கால தனுஷ் வர்றாரு. அப்போ எதிர்காலம் ஆமா, சூர்யா எதிர்காலியா? எதிரி சொல்ல, தனுஷ் மாதிரியாதான் அவன் ஆக்டிங் இருக்குன்னு, அதுக்கு சொன்னேன். அப்ப ரியல் தனுஷ் வர்றாரு. இவனே கேவலமா சொல்றேன். இல்ல பிப்ரவரியில எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எது வருது? சிட்டிக்கு கோவம் வருது. போற போக பார்த்தா வாத்தியாரு விடாமுயற்சி ஒரே நாள் வரும் போலகுது. ஏகே லுக்க பத்தி சொல்லுங்க. அவராப்பா நல்லா இருந்தாரு பாக்குறதுக்கு. அதான் நானும் போட்டேன், ஆனா கமெண்ட்ல வந்து புலம்புகிறாங்க. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி, இந்த காதல் மன்னன், அந்த ரேஞ்சுக்கு பார்க்கும்போது நான் வந்து இதுதானே என்னது தீனா, அமர்கலம், அந்த ரேஞ்சுல வச்சேன் நான். இல்ல ஆசை படம் அந்த ரேஞ்சில் அப்படிதான் இருந்தாரு. நீங்களா வேற மாதிரி பண்றீங்க. இவர் ஏன் தெரியுமா ஆசைப்படத்தை சொல்றாருன்னு தெரியும். ஆசைப்படத்துல ஈரோடு அப்போ வருவான்னு சொட்டத்துல ஒருத்தன் வல்ல முடியாது. என்ன பண்றீங்க, ஏன் பொண்ணோட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அவர் பூர்ண விஸ்வநாதன் பாவத்து மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி மாஸ்டர் படத்துல ஜேடி இருக்கும்ல, ஜேடி கேரக்டர் மாதிரி அஜித் இருக்கிறாரு சொல்ல வரல.
ஜேடி ஜேடி வந்துட்டு கிளாஸ் எடுக்கும் போது அங்க பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்க மாதிரி இருக்காரு அஜித் குமார். இல்லடா அலெக்ஸ், விஜய் எப்படின்னா ப்ரொஃபசர் ஒரு புரியுதா? இல்ல இல்ல இது நீ தப்பா சொல்ற. விஜய்க்கு நான் student-ஆ கரெக்டா சிங் பண்றேன் பாரு. விஜய்க்கு பிகில் ஸ்டூடெண்டா படத்துல ஒரு இருக்காரு அஜித். போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு பாரு நம்ம ஆளு. அப்போ போலீஸ்காரன் ஒருத்தர் வருவானு தெரியுமா? கரெக்டா 2 போட்டோ ம். வச்சு பாரு. இல்லடா, இது 2 இது பேர் கரெக்டா காரணம் யார் இருக்கும். இல்ல, தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் bro, இல்ல இந்த நவீன் வந்துட்டு டிஎம் பண்ணான். அதான் சொன்னேன், நீ டான் படத்தை நாங்க ரீமேக் பண்ண போறோம். அதான் ஸ்கூல் போர்ஷன் காலேஜ் போர்ஷன் எல்லாம் அஜித் நடிக்கிறான், கூட வந்துட்டு பிரியங்கா மோகன். உண்மையிலே நல்லா இருக்கும் bro. இல்லடா, நான் இது எங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்தோன்னே சிரிப்பு வரல. ஓகேவா, எனக்கும் சரி பாவம் வயது முதிர்ச்சியா இருக்காருன்னு தான் தோணுச்சு. ஆனா அது எங்க புரிஞ்சுக்க. எனக்கே ஒரு இல்லடா, எனக்கு இல்ல எனக்கு எங்கன்னா இந்த தற்கூரி ஃபேன்ஸ், அவரோட ஃபேன்ஸ் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா ம். விஜய் கூட எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி போட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓகேவா, அவனுக்கு ஒரு ஏஐல ஒரு லுக் வந்திருக்கு. நான் இங்க அதுக்கு செலிப்ரேட் பண்ணாத, அது இது பண்ணாத, விஜய் கூட கம்பேர் பண்ணி போட்டிருந்தானே. இன்னைக்கு ஒரிஜினல் பிக்ஸ் வச்சு உட்காந்து புலம்புறானுங்க. அதுக்காக எனக்கு புரியல, ஏன்டா இது. ஆமா கரெக்ட்ண்ணே. ஆனா இல்லடா, இல்லடா, டேய் டேய் இல்ல, டேய், ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ஷாம இந்த இவனுங்க ஆமாங்க எடுத்த மாட்டானுங்க. என்னடா ஒண்ணும் புரியல, இந்த கொஸ்ட் கத்தலாம் தருமா எப்படி அதான் அவன் இதான் ஒரே நாள்ல. எப்படா நைட் இல்லடா வரையும் எனக்கு கருப்பு முடி இருந்துச்சு, காலைல பார்த்தோன்னே வெள்ளை முடியுது. அதான் இல்ல இல்ல, ஆனா என்ன சொல்றீங்க, எனக்கு இல்ல வலிமை நான் தான் வைப்ஸ் ஒரு வருதுடா டேய், வலிமை வைப்ஸ் வருதுடா எனக்கு. சரி, இல்லடா அவரு மச்சான், இது இல்லடா நம்ம ஆடும் ஒரு நிமிஷம் bro, நம்ம ஆடும் இல்ல யாரும் பெருசா அடி. நான் என்ன பண்றேன்னா, ஒரு லேட்டஸ்ட் அஜித் குமார் டைப் பண்ணா லேட்டஸ்ட் வரல, லேட்டஸ்ட்ல போய் பார்த்தேனுங்கிறேன். அதான் இது அவனுங்களே போட்டிருக்கானுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக்கு ரீசெண்டா வந்திருக்குன்னு. பார்த்துட்டு ஃபயர் விட்டேன். ஃபயர் விட்டதுக்கு ஆமைங்க வந்துட்டானுங்க. எப்படா இல்லடா, ஃபயர் விடுவேன்? எனக்கு இப்பயும் சொல்றேன்டா, அஜித் சார் மேல உங்களுக்கு எப்படியோ எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கு. ஆனா இந்த எனக்கு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, ஃபேன்ஸை நான் திட்டுறதா, எனக்கு தற்கூறிங்கடி உங்களுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா எனக்கு இல்லங்க, புரியலப்பா. அந்த எனக்கு தான் மரியாதை திருந்த போறானுங்க. இல்லப்பா, ஒரு எனக்குதான் ஆண்கள் இவனுக்கு திருந்த போறானுங்க. இல்லடா, அது அது பார்த்தாலே பக்காவா ட்ரோல் வீடியோ மாதிரி, ட்ரோல் போட்டோ மாதிரி தெரியுது. புரியுதா? விஜய் கூட கம்பேர் பண்ணி போட்டு அதுல ஜோக்கர் மாதிரி எனக்கு ஓகே. நான் இது மாதிரி ஏதோ சொன்னா ஒரு ஹர்ட் நிமிஷம் ஆகுது. இல்ல இல்ல இல்ல, யாராவது கமெண்ட்ல வந்துட்டு ராட்சசன் கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு போடுங்களேன். கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? ம். ராட்சசன் இருக்குது. அதான் அந்த இது அப்படியே மேட்ச் ஆயிருப்பான். அக்சஸ் எல்லாம் அந்த ராட்சசன் படத்துல வர மாதிரி தான் இருக்கும். ஷாம இவனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தேவைடா, அப்படியே இருப்பான்டா ஆளு. ஆமா தலை இல்ல இல்ல, தலை நடிச்சு. நான் சொல்றது பெஸ்ட் என்னன்னா, இந்த தசாவதாரத்துல வர மாதிரி மாவு ஊட்டி எடுத்துடலாம் மூஞ்சில. ஓகேவா? ம். perfect-ஆ இந்த மாதிரி ஏதாவது சரி பண்ணலாம். சரி, ம். ஒண்ணு சொல்றோம், வாஸ் தேட்டர் ம். பாத்தீங்களா? அதாவது பார்த்தேன். இல்ல, ராயன் வந்துட்டு அரண்மனையை தான் தமன்னா கிட்ட அடி வாங்கியிருக்கு. ம். ராயன் கிட்ட இவ அடி வாங்கியிருக்கான்னு பார்த்தா அதான் கிடையாது. மகாராஜா கிட்ட ரஜினி அடி வாங்கியிருக்கான். அதாவது இப்ப இது எப்படின்னா, தமன்னா கல்தா மட்டும் இப்ப தமன்னா ஒண்ணு ஒரு அரை தான் எடுத்துப்போம் தனுஷ. தனுஷ் இவனா அரையுதுன்னா அவன் அவனை வேற மாதிரி ஆயிடுச்சு. இதான் பட்டு தும் டச் ஹியோ, அண்ணனுங்களை காணவே காணும். தும் ஹியோ, அதான் ஓ அதான் ஹியோ. இந்த மலையாள ரீல்ஸ் பாத்துருக்கீங்களா? உங்களோட வீடியோ கிரியேட் பண்ணி போட்டா கரெக்டா இருக்கும். bro, இந்த இல்ல இல்ல, பஞ்சனை எல்லாம் எங்க லிஸ்ட்லயே இல்ல. அரண்மனை வந்து அடிக்குதுன்னா அப்ப ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் பண்றேன் தமன்னா கொடுத்துடலாம். ஓகேவா? ஆமா லேடிஸ் ஏன்னா அவங்க சூப்பர் ஸ்டார் காவாலை தான். ஆடினதுனால இல்ல இல்ல, அவங்க காவாலை ஆடினதுனாலதான் ஜெயிலர் வசூலி வந்துச்சுன்னு நான் சொல்லப்பா, இங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க. ஓ, ஏன் ப்ரோ, சொல்லுங்க, இல்ல பண்ணு சொல்லுங்க. இருங்கு பாய் மூமெண்ட் எல்லாம் இப்ப வந்து நம்மளாம் மாசா போட்டா, இவனுங்க ஆமைங்களுக்கு நேத்துதான் நல்லா ஒரு பிக் வந்துட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள இருங்கு பாயிட்ட மாதிரி போட்டானுங்க. இல்ல இல்ல, அது விக்னேஷ் bro, இல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்களா? கரெக்டா அவனுக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அண்ணன் ஒரு அறி கொடுவாரு, இல்லைன்னா ஒரு போட்டோ விடுவாரு. உனக்கு பயிர் விட்டு சுத்தரம் பண்ண இது சந்தோஷமா இருக்கியா? இந்த உரண்டா ஏர்போர்ட்ல ஒரு போட்டோ. ப்ரோ அதுவும் இல்லாம இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, நோட் பண்ணீங்களா? இல்ல இது எப்படி நம்ம இது நைட்டு வந்துட்டு அஜித்தோடைய அதான் அந்த ஒல்லியா இருக்கான்னு பிக்கு வந்தது. அஜித் பாத்துருவோம் போல, இவனுக்கு என்ன இவனுக்கு சந்தோஷமா இருக்கானே. அதான் என்ன சொல்றதா, இந்த சகல பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கான். அவன் நிம்மதியா இருக்க விடவே கூடாது. ஒரு போன் எடு, ஒரு போட்டோ எடுத்து போடும்.
ப்ரோ பாவம் ப்ரோ அவனுங்க ஆமையெல்லாம் சத்தியமா அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்காதுங்க. இல்ல இப்ப கட்சியில என்ன ஆயிடுச்சுன்னா விக்னேஷ் bro இந்த ஃபேன் கிளப் பேஜ் எல்லாம் போடும்ல அஜித் ரீசன்ட் போட்டோ அப்படின்னு அந்த ஆவணம் அவனுங்களுக்கே கமெண்ட் பண்றாங்க ப்ரோ டெலீட் பண்ண ப்ரோ நெகட்டிவிட்டி ஆகுது நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்க. டேய், இது எனக்கு இல்ல எனக்கு நியாயமா கேக்குறது என்னன்னா ஒரு ஃபேனா வந்துட்டு லேட்டஸ்ட் போட்டோ எல்லாம் போடுவானுங்க புரியுதா போட்டோவை திட்டுற ஒரே கும்பல் நீங்க தான்டா. அதான் அலெக்ஸ் அஜித் அதுக்கு இந்த ப்ரோ டைலாக் வருமே வாரிசு ஒண்ணு ரிலீஸ் கலவாணி ஆகி படத்துல, ட்ரெண்ட் ஆகி பாத்தீங்களா? பஞ்சாயத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு, அந்த போட்டோவை நெத்து போடுறான் சரிங்க தல. அதான் இல்ல அதான் இல்ல அங்க பார்த்தியா நம்ம பஞ்சாயத்து திருவிழால பொண்டாட்டியோட நிம்மதியா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்க விடவே கூடாது. நீங்க தானடா சொன்னீங்க திரைப்படம் வேணாம் புகைப்படம் போதுனாலும் புகைப்படத்தை அமுச்சு விட்டேன் பாத்துக்கோ. சாவு இன்னொன்னு இல்ல விக்னேஷ் bro காவேரி தேட்டர் காவேரி சினிமாஸ் லிஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா? இல்ல பாக்கலையே, விட்டாங்களா லிஸ்ட் என்ன? இந்த மேல அனுப்புறேன். இல்ல அதாவது புஷ்பா ரிலீஸ் ஆகி 11 நாள் தான் ஆகுது புரியுதா ம். கங்குவா தூக்கி போட்டு சங்கில மெரிச்சு மேல வந்துட்டான். எது காவேரியா? புஷ்பா தான் இது எப்படி இதுனா அதான் இல்ல பாத்துருப்பான் அதான் நீ என்னடா மயிறு நான் வரேன் பாரு. கங்குவா விடுப்பா, அது டிசாஸ்டர். பாவம், அவங்க எதிர்பார்த்தது வேற, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சாங்க. டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அவன் பேசின பேச்சுக்கு நியாயமா வேட்டை நடிச்சிருக்கணும். கோட் அடிக்க ஆசைப்படலாம் புரியுது ஆசை யார் வேணா படலாம் புரியுது ஆசை பல்ல வச்சோம் நியாயமா வேட்டையனாவது வச்சிருக்கணும். இப்போ பைத்தியம் போய் டபிங் பண்ண புஷ்பா கிட்ட அடி வைக்கிறது அதுவும் தமிழ்நாட்டுல பெருசா கூட அது இது பண்ண மாட்டாங்க. ம். அதாவது நீ சொல்ற ரெண்டு படமும் பார்த்தா இது ஒரு உதவாக்கரை அது ஒரு உதவாக்கரை, ரெண்டும் சேர்ந்து உருப்படாதான் போச்சுன்ற மாதிரி. இல்ல மேல பாத்தீங்களா ஏகே ஃபேன்ஸ் டு ஏகே ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியும்? ஆனா நான் ஒழுங்கா பாருங்க வீடியோவை. ஊரை ஏமாத்தலாம் அதை என்ன ஏமாத்தலாம். இனிமேலாச்சும் இந்த தற்கொலைங்க கிட்ட விஜய் கம்பேர் பண்ணி போடுவானு சொல்றான். இல்ல திரும்ப திரும்ப அஜித் இல்லடா, இல்ல எனக்கு என்ன தெரியுமாடா, ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் இருந்தாலும் வந்து காம்படிட்டராகவே இருந்தாரு அந்த டைம்ல. புரியுதா? இப்ப அவர் வேற இல்ல லீக் நீங்க போயிட்டாரு. ஸ்கூல் போகும்போதுதான் அது ஓகே ஏன்னா நீங்க தான் ஓகே நீங்க ஸ்கூல் அதுதான் நான் போகும்போது சொல்றேன். அது இல்ல எத்தனை நான் வருஷம் ஹானஸ்டாவே நான் பண்ணுக்கு சொல்ல ஹானஸ்டாவே நான் சொல்றேன். ஆனா ஒரு கூட்டு வந்து அவன ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்கேயோ சந்தில இருந்தவன் கூட்டு வந்து எரின்னு ஏவி விட்டுன்ற மாதிரி அவர் வந்து இவங்க தான் அசிங்கப்படுத்தி விடுறாங்க திரும்ப திரும்ப விஜய் கூட கம்பேர் பண்ணி. இந்த மனுஷன் போயிட்டாரு. எப்பவுமே அப்படிதானா தற்கொலைகளுக்கு இவ்வளவு ப்ரோ இப்ப இல்ல இப்ப அடுத்த வருஷம் ஆமைக்கு 2 படம் வருது. ஒரு படமாவது ஒரு தேட்டர்ல நம்பர் 1 வருதுன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். ஏன் அவன் நம்பர் 1 ஒத்துக்கிறான். ப்ரோ வாரிசோட இல்லடா, வசூலே 4 நீ படம் எவ்வளவு பண்ணிருக்கு இல்ல போட்டுருக்கான். நீ வந்து அஜித் சாரை கூட நீ விடு ஓகேவா, இதே ரஜினி சாரை கூட பார்த்தனா இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து உப்பு போட்டு தூக்கிட்டு வந்தானுங்க. ஆனா அவரே இன்னைக்கு காவலை தான் வந்து கிடக்குறாரு. அஜித்தையும் விடுங்க ரஜினியும் விடுங்க, இப்பதான் வந்து நன்னு படம் பாத்துட்டு வரேன் மல்லாக்க. இப்பதான் மல்லாக்கு பாத்துட்டு வரேன். குமரன் வாய்ஸ் மட்டும் கேக்குது. அது வேலைக்குடா. அது மேலக்குலாம் கிடையாது, மலைக்கு. நான் பார்த்தது மலைக்கு. ப்ரோ கமலா சினிமாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இதுலயும் கமலா சினிமா சொல்றா கமல போட்டு நீங்க ஒண்ணு கமலா சினிமா இல்ல ப்ரோ பண்ணல. நீங்க ஒண்ணு கேட்டீங்க ஃபர்ஸ்ட் என் காதுல அது ராங்கா விழுந்தது. இல்ல கமலா சினிமா. ஆனா அலெக்ஸ் இந்த சரத்குமார் நடிச்ச அரசுன்னு ஒரு படம் இருக்கும் சரத்குமார் நடிச்சது, அதுல குடிகாரன் வெட்டுறதுக்கு ஒடியாருவான் சரத்குமார். அது மாதிரி மொத்த பேர் தளபதி வெட்டுறதுக்கு ஒடியாந்தானுங்க. ஒரே குனிதான் தூக்கி எடுத்து குட்டையில விட்டுச்சு பாரு மொத்த எவன் வந்தாலும் மொத்த பேரையும் 4 கூட்டத்தையும் இந்த வருஷம். இதெல்லாம் பரவாயில்லடா. நானே எனக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்ல. இங்க தியேட்டர் ஓனர்லாம் உட்காந்து வந்து அண்ணாக்கு ஒரு எலிவேஷன் குத்துன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க பாரு, அதெல்லாம் பார்க்கும் போது தான் ஜாலியா இருக்குது. வாசு சினிமாஸ் வந்து போடுறான். போன வருஷம் அந்த வாரிசோட கிராஸ் எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்தோட 2, 3, 4, 5 4 கம்பைன் பண்ணி போட்டா கூட வரலன்ட்டா. ஆஹா என்னடா நடக்குது இங்க? இல்ல ப்ரோ இப்ப
வாரிசு வந்துட்டு அந்த தேட்டர்ல, அதாவது தேட்டர்ல வாழ்நாள் லைஃப் டைம்லயே இருக்கிற நம்பர் 1 கலெக்ஷன். இதுதான் தேட்டர்ல செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், போட்டிருப்போம் அதுலயே நம்பர் 1ன்னு. அத இவனுக்கு யோசிச்சு பாருங்க ப்ரோ. அந்த அரண்மனை, ராயனு, வேட்டையனு, மகாராஜா, இது 4 கலெக்ஷன் செத்தாலும் வரலன்னு சொல்றான். புரியுதா? அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க அவன் தேட்டர்ல. ஆக்சுவலா ராயன் ஏன் ஓடலன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த தூக்கி போட்டு சாத்த ராயாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாக்கெட்டு, அப்புறம் வந்து கொட்டட்டும் அவனே இல்ல 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 நேத்துதான் ப்ரோ அவனை பத்தி பேசியிருந்தான். ஆனா தமன்னா கிட்ட அடி வாங்குறான். புரியல. தமன்னாலாம் சீனியர்ப்பா, எப்பத்துல இருந்து அவங்க இருக்காங்க தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அந்த குமரன் சிரிச்சு விளம்பரத்துக்கு எல்லாம் வருவாங்க. அவங்களும் சீனியர் தான். அவங்க கிட்ட அடி வாங்கினா தப்பு இல்லை இவங்க. ப்ரோ 4-5 ஃபேண்டம் சேர்ந்து ஒரு மனுஷனை அடிக்க முடியலன்னா இவனுக்கு எல்லாம் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதுதான். இல்ல போன வருஷம் ட்ரை பண்ணாங்க, ஒருத்தர் கூப்பு போட்டாங்க, அவரும் பாத்தீங்கன்னா கூப்புலதான் உட்காந்தாரு. ஏன் ப்ரோ அவனுங்க குள்ளனுங்க கதறிட்டு இருக்காங்க, குள்ளனுங்க இன்னும் பேசவே மாட்டானுங்க 10 வருஷத்துக்கு. ஆனா விடுங்கப்பா, நைட் ஒரு ஸ்பேஸ்ல அவனை இல்ல பர்சனல் அபியூஸ், ஃபேமிலி அபியூஸ் ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க. ஓகேங்களா? அவனுங்க அதான் ப்ரோ பண்ண முடியும் அவனுங்களால. வேற என்ன ப்ரோ அவனுங்களால பண்ண முடியும்? இல்ல ஒரே நிமிஷம் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். இவனுக்கு கூட பாத்தீங்கன்னா சூரியண்ணா ஃபேன்ஸ் போயிட்டு வந்தேன். அதுல கூட பாத்தீங்கன்னா என்கிட்ட ரீசெண்டா தான் பேசினாங்க. ஆனா அதுல வந்து மெஜாரிட்டி ஒரு டாக்ஸிக் குரூப் இருக்கு. ஓகேவா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எல்லாரும் சொல்லல ப்ரோ. இப்ப அந்த அபிஷியல் இல்ல ப்ரோ நீங்க சொல்றதுலயும் ஒரு வாஸ்தவம் இருக்கு ப்ரோ. ஏன்னா ஹரி சோசியலிஸ்டே அப்படிதான் இல்ல இல்ல நீங்க எவ்வளவு பேசிட்டு இருப்பீங்க. குமார் இருக்கான்ல, அதை விடுங்க. எதுக்கு இந்தியன் டூரிஸ்ட் வரல அங்கிள்? இல்ல நீ விட்டு விட்டு கேக்குது குமரன் ப்ரோ. உங்க டிவி வால்யூம் குறைங்க. இல்ல ப்ரோ மலாக்க பாத்துல பேசவே இல்ல. உங்களுக்கு எப்படி நான் பேசுறது கேட்டது? இல்ல சரி ஓகே, புரியல என்னது பேசலாம். இல்லங்க, உன்னால வந்து ஒரு தியேட்டர்லயே உன்னால சாதிக்க முடியல. இதுல வந்து 2026ல வந்து நாங்க என்ன பண்றோம் பாரு இதெல்லாம். அது உடுப்பா, ஒருத்தவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும் பர்சனலா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படம் விரத்தில சில பேர் பேசுவாங்க, சில பேர் ஃபேமிலி அபியூஸ். அதான் சொல்றேன். விடிய காலம் 4 மணிக்கு உட்காந்து கதறின்னு இருக்கானா அவன்லாம் என்ன மனையில? அவன்லாம் ஜென் ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க. ஓகேவா? ப்ரோ விட்டுரு. இந்த குள்ளன வெடிகாத்தெல்லாம் ஃபேஸ் போட்டாங்க. ஏய் போற போக்குல புஷ்பா வச்சிட்டாங்கடா. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. மழை பெய்யறதுக்கு முன்னாடியும் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தவளை கத்தும். அது மாதிரிதான் அவனுங்க வெடிக்காது. இல்ல பூமரை ஒரு நிமிஷம். இல்ல ஒன்றுதான் சொல்றேன். இவர் வந்துட்டு விக்னேஸ்வர வெடிகாத்தால ஏதோ பேசல, சும்மா தூங்காம ஏதோ போயிருக்காரு போற, சும்மா போய் கேட்டிருக்காரு. போனப்பா. பூமரை யார் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கோட்டெல்லாம் ஒரு படமா நினைக்கிறான், புஷ்பால ஒரு படமா நினைக்கிறான். இதுல மூணாவது தான் ஹைலைட். இல்ல மூணாவது தான் ஹைலைட். அமரனையும் திட்டினானுங்க. இல்ல அமரன்லாம் ஒரு படமா நவீன இல்ல அவனை சொன்னது சொல்லிடுறேன். அதுல வந்து எஸ்கே வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா தனியா போறாரு. அந்த போர்ஷன் எல்லாம் பிடிக்கலையா? அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா எது சொன்னால எஸ்கே வர இல்ல தனியா இல்லடா நவீன், தனியா போறது கிடையாது. என்னன்னா இந்த ஆர்மி போர்ஷன் எல்லாம் வந்து கனெக்டே ஆகலையா? ஆர்மியே கனெக்ட் ஆகலையா? எனக்கு ஒரு இல்லடா அலெக்ஸ், எனக்கெல்லாம் ஒரு நேரம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னடா கோட்டை கடிக்கிறீங்க சரி, புஷ்பாவை கடிக்கிறீங்க சரி, அபரடை கடிக்கிறா சேர்ற மேல வர ஸ்பீக்கர் கொடுத்து நானும் ஒரு 20 நிமிஷம் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நானும் விக்னேஷ் சைக்கிளும் யாருக்குமே ஸ்பீக்கரை கொடுக்க மாட்டாங்கடா. லப்பர் பந்து அவனுக்கு மேல வரும், திருப்பி லப்பர் பந்த கடிப்பானுங்க. லாஜிக் இல்லாம வாழை கொடுங்க ப்ரோ. 1000 crores வாழை போடுறீங்க. இல்ல நீ வேணா நீ குழுங்க கொஞ்ச நோட் பண்ணி பாரு. ரப்பர் பந்து அச்சுற கங்குவானா இருக்கு. ரப்பர் பந்து எல்லாத்த விட கம்மியா தான் இருக்குது. ரப்பர் பந்து அச்ச பேரு சொல்லுவானுங்க ப்ரோ, இந்த ரப்பர் பந்தெல்லாம் லவ் சீன் எல்லாம் புரியல ப்ரோ.
அதை எப்படிதான் ம். பாத்தீங்க? அது அது எப்படி இப்போ 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கிறாரு அவருன்னு கேட்பானுங்க. லப்பர் பந்து லப்பர் பந்துல கிரிக்கெட் சீட்லாம் ஒரே ஆர்டிபிஷியலா இருக்குது ப்ரோ. டே இது ஆர்டிபிஷியலா எடுத்துட்டாண்டா. திடீர்னு பாத்துட்டா இல்ல உனக்கு ஏன்டா விஜய் பிடிக்கலன்னா திடீர்னு பிஜேபின்னாருங்க. நீ எங்கடா உட்காந்துக்குன்னு கேட்டா பிஜேபி ஸ்பேஸ்ல ஆண்ட்ராய்ட் பண்ணி சொல்றோம். அதையும் மீறி என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? ஜெயிலர் 2 படம் ஓடிடுச்சுன்னு உன் ஹீரோ அதெல்லாம் தெரியாது. ஜெயிலர் 2 ஓடிடுச்சு. ஜெயிலர் 2 ஓடாதடா. இது வந்து ஆமேஷோட டைலாக். அவனுங்க படத்தை பத்தி பேச மாட்டானுங்க. ஜெயிலர் படம் ஓடிச்சு அதுதாங்க எனக்கு ஆதங்கம். ப்ரோ அவனுங்க எப்படி தெரியுமா? ராஜி நீ திரும்பி வந்தேன்னு தெரிஞ்சிட்டாலே ஒருத்தவன் ஒரு பையன் இருக்க மாட்டா ராஜி அந்த குரூப். நான் இன்னொருத்தர் சொல்றேன். ஆக்சுவலா வந்து தலைவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காம்படேட்டர்ன்றாச்சும் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து செகண்ட்ல இருந்து 3வது தள்ளி அவர் கூப்புல தள்ளி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் எந்த டயர்ல மாநாட்டுக்கு ஹேஷ்டாக் போட்டு ஃபிளாப் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தவனு நானு. அப்படி கதறிட்டு இருக்கிறானுங்க. அடுத்த வருஷம் சைலண்டா சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சுட்டு போவாரு. அப்பெல்லாம் தவற எலும்பு இல்லங்க. அவரு தெரியல உங்களுக்கு. அவருதான் கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் கையெழுத்து போட்டு குமார இல்லடா சிரிப்பு சொல்ல. ஒருவேளை அவனே ஏதாவது இட்டு குத்துறான்னு வச்சுக்க. சூர்யா நலமனா நீ இல்ல நம்ம என்ன சொன்னாலும் வந்து விசுவாசம் படம் வந்து ஏதோ ஓடிச்சு சரியா. அவளா 2019 ஏதோ கொடுத்திருக்காப்புல நம்ம எல்லாம். 19 அப்புறம் பாவமாயிட்டான். ஆனா இந்த நினைப்புல எங்க படம் வருது. வாவாச்சாரே அடிச்சு போடாதீங்க. முதல்ல இது இன்னொரு ஹைலைட் வருங்க. நவீன் இருக்கிறானா? நவீன் இன்னொரு ஒரு காமெடி நடந்ததுடா நேத்து. இப்ப வந்து அடுத்து சுதா குண்டாரா படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அது என்னன்னா வந்து நஸ்ரியாக்கு கால் பண்ணிருப்பாங்களாம். கால் பண்ண வந்து சூர்யா நடிக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்களா. இல்ல நடிக்கிறேன்னு சொன்னே போன கட் பண்ணிட்டாங்களாம். அதனால எல்லாரும் பெரிய ஆக்டர் எல்லாம் கழட்டிக்கிட்டு போயிட்டாங்களா. அதனால வந்து இவங்க வச்சு எடுக்கிறாங்க. இதுல பெரிய காமெடி என்னன்னா சூர்யா போறதுக்கு முன்னாடி நஸ்ரியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது எவ்வளவு முதல்ல இப்ப நர்சரியாவும் கியூட்டாவும் இல்ல. புரியுதா? அவளை போடுறதால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது படத்துல. இல்லடா எனக்கு புரியவே இல்ல. சூர்யா பெரிய ஆக்டர்ன்றதுனால நஸ்ரியா வந்தாங்களாடி. ஒருத்தன் 300 கோடி கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கா. நாயே நீ 100 கோடி குடுக்கல. நாயே என்னடா பேசுறீங்க? அப்படி கூட வேற சூர்யா திசை போட்டானே கோலிட்டு வந்திருக்காங்க. ஆமா அங்க போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. வேபம்மா மட்டும் வடகான் பண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா இருந்திருக்கும். எனக்கு வடகான்லாம் பண்ணிதான் சொல்லுங்க தளபதி சொல்லுங்க. கேக்குதா லோகேஷ்? ஆவல. ஆனா சூர்யா நடிக்க வேண்டிய படம் அது வணங்கான். ஹைலைட் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிடும். அடுத்து வடகாடிக்கு வெயிட் பண்ணுவோம். அதுல நாங்க கூட தான்ப்பா டிராப். அது படத்துல சரியில்லை. ஆனா அது அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. ஜோதிகா ரிஜெக்ட் பண்ண எல்லா ஸ்டோரியும் ஹிட் ஆயிரும் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா நான் எல்லாத்தையும் மனுஷன் ஒரு டெம்ப்ளேட் குமார் என்ன தெரியுமா? ஒரு கேலவன் டெம்ப்ளேட் இருக்குல்ல, இதாண்டா சினிமான்னு அத மாஃபிங் பண்ணி ஜோடியா போட்டானுங்க. மேல என்ன சீன் பாத்தீங்கன்னா கங்குவா சின்ன பையன் சீன் இருக்குது. தலையோனு ப்ரோ அதுக்கு வந்து இந்த சிங்கம் 3ல ஒரு டைலாக் வரும்ல, இல்ல சூச எங்க அப்பனை கொன்னது காட்டி கொடுத்தது நீ, எங்க அம்மா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையில அந்த காமெடி சீன் தான் படமா வச்சிருக்கான் பைத்தியக்காரன். லாஜிக் அதான் சொன்னேன். அரியாவது இல்ல ப்ரோ, அரியாவது 4 டாடா சும்மா கேமரா வச்சு சமாளிப்பான். ஒரு படம் அப்படி கிடையாதுடா. சிம்பிள் என்னன்னா
நீ ஸ்டோரியா கிரிப்பிங்கா கொண்டுகிட்டு போயிட்ட, அந்த ஹீரோக்கு கரெக்டான எலிவேஷன் எல்லாம் வச்சிருந்தா உனக்கு படத்துல வந்து லாஜிக் ஹோல்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. நீ ஒரு இலவை ஆமா எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் லாஜிக் பகிர்ந்து கேட்டா எவன்டா பாப்பா? இல்ல ஒரு சில விஷயம்லாம் எனக்கு பர்சனலா பிடிச்சிருச்சு. என்னன்னா திஷா பட்டானி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டான்னு கத்துவாங்கல்ல, அது கமிஷன் அதெல்லாம் பொறு பொறு பொறு- பொறு- பொறுவா பொறுவா வந்து கருங்காடுல வந்து ஊஞ்சல் ஆடுற சீனு இதெல்லாம் உனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது ஐயோ எனக்கு சீன்ல ஞாபகம் பொறுவா வர மாட்டேங்குது. தலையாட்டுற இரு, நீங்க சீனு, பேசுங்க, நான் போற போக்குல நான் கொண்டு பொறுவா வரேன். ம். தலையாட்டுற சீனியா தலைவன் இல்ல அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல. கிளைமேக்ஸ் கல்ட் கிளாசிக் அதெல்லாம் ப்ரோ அப்புறம் காவேரி ரத்த சீன்லாம் ஆனா கசாயம், டேய் இல்ல இவன் ரத்த வேற கசாயம், இல்ல ரத்த கசாயம் ஒருத்தர் இல்ல அது அந்த அது சீன்ல ரத்தாங்கசன் இல்ல ரத்த கசாயம் ஐயோ ரத்தாங்கசன். என்னையா மண்டக செய்ய மாதிரி பேசுற? ரத்த கசாயம். அவர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் படமே அந்த ஒரே வைபா இருந்துச்சு. அட நீ 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 வேற இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருந்தான் ரத்தாங்கசன் கிரேட்டர் தென் ஜேடின்னு ஒருத்தன் போட்டு விட்டு ஒட்டா. டேய் ஒரு நிமிஷம் இல்ல இப்ப எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு டைரக்டர் ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கெல்லாம் ஒரு மாதிரி பேர் வைப்பாங்க. நீங்க சிறுத்தை சிவா டைரக்டர் சிறுத்தை சிவாவோட ஹீரோடைய பேர் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒட்டஞ்சத்திர விநாயகம், ஏண்டா கணேஷ், பிரான்ஸ், இல்ல ஏண்டா வேதாள பிரான்சிஸ்னு எவ்வளவு அழகான ஒரு பேரு. ஹீரோ அதான் ஆர்டர் படி இருங்க ஆர்டர் படி வருவோம். அதுக்கு அடுத்ததான் அஜய்குமார், அதெல்லாம் விடுறா, தூக்குதுறை, அதெல்லாம் விடுறா, தூக்கு தோறடா ஹீரோ பேர் தூக்கு தோறா. தூக்குதுறை கலவலி. அம்மே நான் வந்து நானு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சிருந்தேன்டா. அந்த பேர் இப்ப சொன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப வச்சிருந்த ஐடி ஒண்ணு தூக்குதுறைன்னு ஒரு ஐடி ஒண்ணு வச்சிருந்தேன். அது நல்லா இருந்தது. அது எவனோ ஒருத்தன் வந்து அப்புறமா வந்து நான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்து அது இது பண்ணேன். இல்ல தூக்காதன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஐடியை வந்து செக்யூர்டு ஐடி, ஹேக் பண்ண முடியாது. லாக் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா தூக்க முடியாது, யாராலையும் தூக்க முடியாது. மத்தபடி நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. டபுள் மீனிங் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துருவாங்க ப்ரோ. நீ இல்ல அவன் சொல்லும் போது கூட அந்த டபுள் மீனிங் வரல. இங்க சமாளிக்கிறேன் ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா? ஏன் ப்ரோ? அப்புறம் வந்துருவானுங்க எங்க ஆளுக்கு குஞ்சு இல்லையா? தவறா பேசு. நோ பர்சன். இது வேணாம் ப்ரோ. ப்ரோ அது வந்து நான் ஒரு லோ கன்ஃபியூஸ் பண்ணேன் அவ்வளவுதான். இல்ல நைட் இல்லங்க ப்ரோ. நைட்டே பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பர்சனல் தான் எடுத்து பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இல்ல தவறு இது எப்படின்னா மறைமுகமா சில விஷயத்த சொல்லுவோம், எல்லாருக்கும் புரியும். அது எதுக்கு ஆணித்தனமா அழுத்தி சொல்லணும்? மறைமுகமா சொல்லுவோம். ஒரு தடவை விக்னேஷ் ப்ரோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து ரப்பரை காணோம். எங்கன்னு பார்த்தா அஜித் எடுத்து போயிட்டாரு. அது ட்ரீம்லப்பா. அவர் என் பக்கத்துல எக்ஸாம் அவர் என் பக்கத்துல எக்ஸாம் எழுதுற மாதிரி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்பால் யாரு தெரியும்ல? நம்ம கர்நாடகால டிபாஸ் இருக்கிறாரு தெரியுமா? கனவுலே போய் பெயில் வாங்கி வந்துட்டாரு கொலை நோக்காரில் போய். இல்ல எனக்கு ஒரு ஆசை, விக்னேஸ்வரும் அஜித்தும் ஒரே கப்பல்ல போகணும்பா. வரட்டும்பா. நான்லாம் அவரு என்ன சொல்றேன், நல்லா பாத்துக்குவேன். விக்னேஷ் ப்ரோக்கும் அஜித்துக்கு நடுவில் தனுஷ் உட்கார்ந்து அப்படி இருக்கும். அஜித்துக்கு அப்ப பிரச்சனை கிடையாது. விக்னேஷ் எங்களுக்கு இல்ல மச்சாடி அந்த தூக்கி போட்டு சாப்பிட்டு வேற ஒரு வருஷம் இருக்குமே. எங்க பாரு சீஃப் குக் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். கூட 2 பேரும் எக்ஸ்ட்ரா சமைச்சிருங்க. அவங்களுக்கு இல்லப்பா அங்க முருங்கா மாதிரி ஒண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு முருங்கா மட்டும் குத்துறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு நாள் ஆனா இல்ல விக்னேஸ்வரா யாரு தெரியுமா? இல்ல நம்ம தட்டுல முருங்காகுது, சரி பையனுக்கு எப்போ முடிஞ்சு. எனக்கு பர்சனலா பிடிக்கும்பா அவங்கெல்லாம். இல்ல யூகே எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், கலாயுத சொல்ல உண்மையிலே ஷார்ட்ஸ்ல பார்த்தேன்.
முருங்கக்காய் வந்துட்டு கட் பண்ணி பேக்ல வரும். அது என்னது? வந்துட்டு ஏதோ 500 ரூபாய் அந்த மாதிரி சொல்லியிருந்தானுங்க. உதவும் 260 ஆமா, அப்படின்னு. அப்ப நீயே வந்துட்டு இல்லடா இப்ப அது நீ இல்ல அந்த ஊருக்கு இல்ல இப்ப நீயே வந்துட்டு நாளைக்கு சமைக்கிறதா டேய் நீ முருங்கக்காய் அப்படியே வாங்குவ? அது அப்படி இல்ல, அது வந்து சில கடையில அப்படி இருக்கும்டா. அது